மாவட்டத்தில் தக்காளி மகசூல் அதிகரித்த நிலையில் போதிய விலை கிடைக்காததால் தக்காளியை நொய்யல் ஆற்றில் கொட்டிச் சென்றனர். தென்னம்பாளையம் தினசரி சந்தையில் தக்காளி வரத்து அதிகரித்திருப்பதால் விலை குறைந்தது. பறிப்பு கூலி, வண்டி வாடகை ஆகியவற்றிற்கு கூட விலை கட்டுப்படியாகாததால் வியாபாரம் ஆகாத தக்காளிகளை விவசாயிகள் வேதனையுடன் நொய்யல் ஆற்றில் கொட்டிவிட்டு சென்றனர். வேளாண் விளை பொருட்களுக்கு ஆதார விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே பாலம் கட்டும் பணிக்கு வெடி வைத்ததால் கோடிமுக்தி ஸ்ரீ விநாயகர் கோயில் இடிந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூட்டாத்து ஐயம்பாளையம் பகுதியில் மும்மதத்தினரும் வழிபடக்கூடிய கோடிமுக்தி ஸ்ரீ விநாயகர் கோயில் உள்ளது. மேலும் அப்பகுதியில் அரசு சார்பில் பாறைகளை தகர்ப்பதற்காக அளவுக்கு அதிகமாக வெடி வைத்து பாறைகளை உடைத்து பாலம் கட்டி வருகின்றனர். இந்நிலையில் பாறைகளை உடைக்க வெடி வெடித்த போது வெடியின் அதிர்வால் இந்த கோயில் இடிந்து தரைமட்டமானது. எனவே சேதமடைந்த கோயிலை திறனற்ற ஸ்டாலின் அரசு மீண்டும் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நூற்றுக்கணக்கான ஏக்கர் உளுந்து செடிகள் அழுகி சேதமடைந்தது. கீரப்பாளையம், ஸ்ரீமுஷ்ணம் ஆகிய பகுதிகளில் மழையின் காரணமாக வயல்களில் மழைநீர் தேங்கி உளுந்து செடிகள் அழுகி வருவதைக் கண்டு விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மழை பாதித்த வயல்களில் மகசூல் குறைந்ததால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. பாதிப்புகளை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்காமல் ஸ்டாலின் அரசு அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மேல மைக்கல்பட்டி கிராமத்தில் புனித சந்தன மாதா ஆலயத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இப்போட்டியில் அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். இதேபோல சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கொல்லங்குடி வெட்டுடைய காளியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 12 காளைகளும் 118 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இப்போட்டியை சுற்றுவட்டார கிராம மக்கள் கண்டு ரசித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே தனியார் பள்ளி பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இளைஞர் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தியாகதுருகம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியின் பேருந்து மாணவ மாணவிகளை அழைத்துக் கொண்டு எலவனாசூர் கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாழவந்தான் குப்பம் பகுதியில் எதிரே அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனமும் தனியார் பள்ளி பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற இளைஞர் பேருந்தின் முன்சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் பெறப்பட்ட நெல் மூட்டைகள் மானாமதுரை சிப்காட் அருகே சேமிப்பு கிடங்கு முன்பு லாரிகளில் தேக்கமடைந்துள்ளன. அதிக விளைச்சல் மற்றும் மழையால் கொள்முதலுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் லோடுமேன்கள் பற்றாக்குறையால் நெல் மூட்டைகளை இறக்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் கடந்த 3 நாட்களாக காத்து கிடக்கின்றனர். விளம்பரத்திற்காக பச்சை துண்டு போட்டு சட்டப்பேரவை வரும் ஸ்டாலின் அரசின் அமைச்சர்கள் சிறிதேனும் விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டு கூடுதல் தொழிலாளர்களை நியமித்து நெல் மூட்டைகளை விரைவாக சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.